சாயங்காலம் வந்தாலே ஏதாவது சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. நேத்தைக்கு வாங்கிட்டு வந்து சீனி கிழங்கு இருந்தப்ப அத அவிக்கலான்னு சொல்லிட்டு, அத அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில அவிக்க எடுத்து வச்சுட்டு, நேத்தைக்கு இந்த கிழங்கே தேடி தேடி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே கேடா தான் இருந்துச்சு. அதிலே பார்த்து எடுத்து தான் ஒரு 4, 5 கிழங்கு போல தான் தேறிச்சு. சரி அவிச்சிரலான்னு சொல்லிட்டு, அதை இட்லி பாத்திரத்தில வச்சுட்டு, ரொம்பவே ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்தேன். அப்ப தான் பார்த்தேன் ரவை இருந்துச்சு. கேசரி பண்ணவா? ரவா லட்டு பண்ணாமான்னு யோசிச்சேன். எது பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும்னு சொல்லிட்டு, சரி ரவா லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நானே எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா வந்து கொஞ்சம் நிலக்கடலைலாம் போட்டு பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அவங்க லைட்டா பொடிச்சும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி முழுசாவும் போடுவாங்க. சரி அந்த மாரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து முழுசாவே நிலக்கடலையே போட்டுட்டேன். பொடிக்க வேண்டான்னு சொல்லிட்டு, பாலெல்லாம் ஊத்தி எடுத்து நல்லா அழகா உருண்டை பிடிக்கிற மாரி கொண்டு வந்துட்டேன். ஆனா சூப்பரா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் இது. ஏன்னா நெய்யில வறுக்கணும், பாலை ஊத்தணும், காய்ச்சி வச்ச பாலை ஊத்தி, அப்படியே அது கூட பொடிச்சு வச்ச சுகர்லாம் போட்டு எடுத்து உருண்டையும் பிடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியா இருந்து கிழங்குமே அவிஞ்சு வந்துட்டு, உள்ள வந்து எல்லோ கலர்ல இருந்து நல்லா பஞ்சு போல இருந்துச்சு.